இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் தமிழ் நண்பர்களே. நான் உங்கள் ஸ்ரீ சிவகுமார், முதுநிலை பட்டதாரி. இன்றைய தினம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஸ்பெஷலா என்னென்ன நடக்குங்க, அதாவது என்னென்ன சிறப்புகள் இன்றைய தின ராசி பலன்கள் இருக்கிறது, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி போகும், மேலும் மாணவர்களுக்கு கல்வி எப்படி இருக்கும், இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோல நம்ம தொகுத்து வழங்கி இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. இன்றைய தினம் 15 மார்ச் 2026ங்க, ஞாயிற்றுக்கிழமை. அதாவது தமிழ் வருடத்துல விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 1 தேதி இன்றைய தினங்க. இன்னைக்கு கிரக நிலைகள் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 6ஆம் இடத்திலையும் 5ஆம் இடத்திலையும் 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், சனி ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஒரு ஹைலைட்டான விஷயங்க. ஏன்னா ராசிதிபதி சுக்கிர பகவான் 6ல் உச்சமடைந்திருக்கிறார். கூடவே லாபஸ்தானாதிபதி, யோகாதிபதி எல்லாருமே சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொதுவாக இன்னைக்கு உங்களுக்கு கெத்து கூடக்கூடிய யோகம் இருக்குங்க. ஏன்னா எங்க போனாலும் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிறது. உற்சாகமாக இருப்பீங்க. நல்ல ஒரு சக்திசாலியாக இன்னைக்கு உணரக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகள் எல்லாம் பறந்துவிடக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்க நிறைய விஷயங்களை இன்னைக்கு பிளான் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணும்போது உங்களுக்கான வெற்றியும் நிறைய இன்னைக்கு கிடைக்குங்க. ஏன்னா நீங்க பிளான் பண்ணபடி உங்க காரியங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய அதிர்ஷ்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறத பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு குழந்தைத்தனமான விளையாட்டு போக்கான மனநிலையில நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கும். பண வரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய வகையில ரொம்ப திருப்தியாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கிறது. இன்னைக்கு நீங்க பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளணும்னு ரொம்ப நாளா முயற்சி பண்ணி அது தடைப்பட்டு இருந்தா இன்னைக்கு டிராவல் பண்றதுக்கு நீங்க பிளான் பண்ணுங்க. அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க இயற்கையான மருத்துவம் என்னென்ன இருக்கு அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமா இன்னைக்கு இருப்பீங்க. அந்த மாதிரி ஆர்வம் இன்னைக்கு அதிகரிக்கும். இயற்கையான மருந்துகளை தேடி நீங்க உங்களை அறியாமல் ஆர்வம் செலுத்தக்கூடிய மருந்துகளை தேடி அலையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. நீங்க ரொம்ப முக்கியமே இல்லாத சில விஷயங்கள் சில பேர் சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் மனசுல வச்சுக்க கூடாதுங்க. தேவையில்லாத நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க மனசுல ஏற்றிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாது. அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து நீங்கள் கவனம் செலுத்துங்கள். நிறைய பிளான் பண்ணுங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்களுடைய சிந்தனை திறன் சூப்பராக இருக்குங்க. அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். வெற்றிகள் கிடைத்த மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரும். உங்களுக்கும் நல்ல ஒரு மனசக்தி, உற்சாகம் தானாக சேருங்க. இன்னைக்கு நிறைய புரட்சிகரமான சிந்தனைகள் உங்க மனதில் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சில டவுட்ஸ் இத்தனை நாளா கல்வியில இருந்திருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. கல்வி சார்ந்த விஷயங்கள்ல மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகள், குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க தந்தை வழி சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா, அப்பா வழியில உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட உங்களுக்கு நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது மூலமாக காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். ஸோ கொஞ்சம் அனுசரித்து நீங்கள் செல்லுங்கள். தந்தை வழி உறவுகள் கூட எந்த சண்டை சச்சரவுகளும் இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வியாபாரிகளுக்கு இந்த தினத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. நீங்க ஏதாவது பாதுகாப்பான முதலீடு இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுல நீங்க முதலீடு பண்ணும்போது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நல்ல பாதுகாப்பான முதலீடை செலக்ட் பண்றது ரொம்ப அவசியம். அதை நீங்க முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டுங்க. நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க முதலீடு தாராளமாக செய்யலாம். நீங்க ஒருவேளை கூட்டாளிகளோட பார்ட்னர்ஷிப் போட்டு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா கூட்டாளிகள் மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத புரிந்து கொள்ளக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. ஆனா நீங்க ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. உங்க கூட்டாளிகள் கூட மட்டுமல்ல, நீங்க இன்றைய தினத்துல பொறுத்த வரைக்கும் யாரு கூடயும் வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் எதுக்கு ஆஃபீஸ் போறேன்னு கேட்கலாம். ஆஃபீஸ் போறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான ஒரு நாளாக அமையும். அலுவலக பணிகள்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக ஈவினிங் டைம்ல உங்களுக்கு பிடிச்சமான வேலையை நீங்க செய்வீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மன நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு அலுவலக பணிகள்ல உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் கிடைக்குங்க. எந்த மாதிரி சந்தோஷமான செய்திகள்னா, நீங்க விரும்பின இடத்துக்கு உங்களுக்கு பதவி மாற்றம் கிடைக்கும். அதுவும் இப்ப இருக்கக்கூடிய போஸ்ட்ல இருந்து ஹையர் போஸ்டாக கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு வேற லெவல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்கிறதுல கண்டிப்பாக டவுட்டே கிடையாது. இன்னைக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் சேரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்திருக்குங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பற்றி நம்ம பார்க்கும்போது,
காதல் வாழ்க்கையில ஒருவேளை நீங்க உங்க காதலரை மனம் கவர்ந்த உங்களது காதலரை நீங்க பிரிந்திருக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு அவர் கூட நீங்க சந்தோஷமாக தொலைபேசியில நீங்க பேசுவதற்கான நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக கிடைக்குங்க. அது உங்களுக்கு மனதில் நிம்மதியை உருவாக்கி தரும். ஏன்னா அவருடைய வாய்ஸ் நீங்க கேட்கும்போது உங்களுக்கான மன நிம்மதியும் உங்களுக்கான மன உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஒருவேளை காதலர் கூட நீங்க சேர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அவர் கூட நேர்ல சந்தித்து இன்னைக்கு பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. காதல் வாழ்க்கையில ஏக்கம் கொள்ள தேவையில்லை. உங்களுக்கு நல்ல நிம்மதியான மகிழ்ச்சியான தருணங்களை இந்த தினத்துல காதல் வாழ்க்கையில சூப்பராக இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்காக காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு மன தெளிவு இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. அதுவும் குறிப்பாக மாணவர்களுக்கு உங்க எஜுகேஷன்ல உங்க பாடங்கள்ல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு நீங்க ஏதாவது டிராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா நீங்க பிடிச்சமான இடங்களுக்கு இப்பொழுது பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அது உங்களுக்கு நல்ல வெற்றியை உருவாக்கி தரும். நல்ல சிந்தனைகள் ஏற்படுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விசாகம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்கள் நீங்க இன்னைக்கு உற்சாகமாக இருக்கிறீங்க. அந்த உற்சாகத்தை கெடுக்கக்கூடிய வகையில உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு முக்கியத்துவமே நீங்க கொடுக்க வேண்டிய தேவையில்லாத சில நபர்கள் பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க காதுல வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சந்தோஷம் உற்சாகம் எல்லாம் காணாம போயிடும். ஸோ உங்களுக்கு முக்கியமில்லாத நபர்களை நீங்க அவாய்ட் பண்ணிட்டு அவருடைய பேச்சுக்களை நீங்க காதலியே வாங்காம நீங்க பாட்டுக்கு உங்க பிளான் படி உங்க வேலைகளை நீங்க செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினத்துல என்ன அதிர்ஷ்ட நிறம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க. கோல்டன் எல்லோ கலரை இன்னைக்கு நீங்க பயன்படுத்துவது அதிர்ஷ்ட நிறமாக அமையும். லக்கி நம்பர் இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் 3 மூன்றாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்தலாம். நண்பர்களே நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலோட இணைந்திருங்கள். நமது சேனல்களில் இனிமேல் தினமும் ராசி பலன்களை அப்டேட் பண்ண தயாராக இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் இப்பொழுதே நமது சேனலோட இணைந்திருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தினசரி ராசி பலன்களை நீங்க தடையில்லாம பார்க்க முடியும். நன்றி நண்பர்களே. நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.